பதவியேற்பு விழாவினை நடத்த அனுமதியை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கோருகிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான ரஜினிகாந்த் உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
తమిళ పురుచి తలైవి జయలలిత ఐదోసారి తిరిగి ప్రమాణ స్వీకారం చేశారు ముఖ్యమంత్రిగా. ఆదాయానికి మించి ఆస్తుల కేసులో ఆమె విచారణ జరుగుతున్న సమయంలో ముఖ్యమంత్రి పదవికి రాజీనామా చేసి పన్నీర్ సెల్వంని ముఖ్యమంత్రి చేశారు. తర్వాత తిరిగి నిర్దోషిగా బయటకు వచ్చిన తర్వాత ఇప్పుడు ఐదోసారి జయలలిత ప్రమాణ స్వీకారం చేశారు ముఖ్యమంత్రిగా ప్రమాణ స్వీకారోత్సవ కార్యక్రమానికి రాజకీయ ప్రముఖులు, సినీ ప్రముఖులు ఎంతోమంది హాజరయ్యారు. జయలలితతో పాటు 28 మంది మంత్రులు కూడా ప్రమాణ స్వీకారం చేశారు. తిరిగి పన్నీర్ సెల్వంకి ఆర్థిక శాఖను కేటాయించారు. జయలలిత కొన్ని కీలక శాఖలను తన వద్దే ఉంచుకున్నారు. దానికి సంబంధించి ప్రమాణ స్వీకారోత్సవ కార్యక్రమానికి సంబంధించి దృశ్యాలు మనం ఇప్పుడు చూస్తున్నాం. பி தங்கமணி என்னும் நான், வி செந்தில் பாலாஜி என்னும் நான், எம்சி சம்பத் என்னும் நான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், TKM சின்னையா என்னும் நான் சட்டப்படி அமையப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாடு முழுவதும் ஆட்சியையும் ஒருமையும் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சார்பின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இழிப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி எடுக்கிறேன். நான் பா மோகன் என்னும் நான், பா வளர்மதி என்னும் நான், பி பழனியப்பன் என்னும் நான், செல்லூர் கே ராஜு என்னும் நான், இரா காமராஜ் என்னும் நான், பி தங்கமணி என்னும் நான், வி செந்தில் பாலாஜி என்னும் நான், எம்சான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், TKM சின்னையா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான அமைச்சரின் கடமைகளை உரியவாறு தேவையான அளவுக்கென்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இந்த